Osor VN Black Cobra. நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் நடக்கும்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம், ஆனால் நடக்கலை. நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கடாக்கு நெக்ஸ்ட்டு இதுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் மாட்டவை. ப்ரோ இந்த மாடு வந்துட்டு பிராண்டோட பேர் வந்துட்டு VN Black Cobraன்ட்டு வச்சுக்கிறோம். நாங்கள் வாங்கினது வந்துட்டு 2 பல்ல வாங்கினந்தோம். இங்கே பேர்ட்ஸ் பள்ளி கிளமங்கலம் பேர்ட்ஸ் பள்ளிக்கிட்ட 2 பல்ல நாங்கள் வாங்கிட்டு வந்து இப்போ 6 கடை மொழிச்சிக்குது. முன்னாடி எங்கள் தாத்தாங்க கட்டிக்கிறாங்க. எங்கள் தாத்தாங்க கட்டிட்டப்பமா யாருனாலையும் கட்ட முடியல. நெக்ஸ்ட்டு நான் கஷ்டப்பட்டு சிட்டிக்குள்ளே கட்டிக்கிறேன் இப்போ தான். நாங்கள் இங்கிருந்து மீச்சலுக்கு வந்துட்டு 3 கிலோமீட்ரு வாக்கிங் கூட்டின்னு போயிட்டு அப்படியே மீச்சலுக்கு போட்டுன்னு கூட்டின்னு வரோம். ஆனால் இங்கே உள்ள எதுவுமே நாங்கள் பண்ண முடியாது, ஏன்னா குழந்தைங்க அட்டை வரோம். அதனால நாங்கள் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. புல்லுக்கன்ட்டு இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு தள்ளி எங்கள் லேண்டு இருக்குது. அங்கே நாங்கள் எங்கள் லேண்டில் போட்டு அங்கேருந்து நாங்கள் டெய்லி எடுத்துன்னு வர வச்சுக்கிறோம். காலில் விட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம். வாரத்தில் 2 நாள் நீச்சல் போடுறோம். நாங்கள் திங்கக்கிழமை போடுறோம், இன்னொன்று வெள்ளிக்கிழமை அப்படி போடுறோம். கேப் விட்டு இருபத்தி 2021 ஒரு 2 பல்லு. ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்து 15 நாள் தாசன்புர பண்டிகை தான் போட்டோம். நாங்கள் வாங்கிட்டு வந்தப்போ எல்லாம் சொன்னாங்க போவாது என்னத்துக்கு அவ்வளோ பெரிய குச்சி கட்டுற 2 அடி குச்சி கட்டியிருந்தோம் 2 பல்லு. யாரும் போவாதனாங்க. ஆனால் எங்கள் பேரை இன்றைக்கும் நிப்பாட்டி காப்பாற்றி கூட்டின்னு வந்துன்னுக்குறோம். இப்போக்கும் பண்டிகைன்னு பார்த்தா வருஷத்துக்கு ஒரு 5 பண்டிகை பண்ணிடுறோம் ப்ரோ. நாங்கள் இப்போ போன வருஷம் மட்டும் பிபி போட ஸ்டார்ட் பண்ணோம். வாங்கிட்டு வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்தில் ஒரு 3 வருஷம் வந்துட்டு குச்சி பண்டிகை பண்ணோம். நாங்கள் 3 அடி குச்சி 3 அடி ஃப்ளாக் வைக்கும். அப்புறமா ஆவேரிக்கு அமுச்சு விட்டு பிபி ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் பிபி போட்டு அங்கே ஆவேரியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கி கூட்டின்னு வந்தோம். வீட்டுக்கிட்டன்னு சொன்னால் சைலண்ட்டாக தான் ப்ரோ வைப்பான். தெரிஞ்சவங்க இப்போ வளர்க்குறவங்க அவனுக்கு யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அதான் அவங்கள பழக வச்சுக்கணும்னாலே ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் வேணும். அதுக்கு முன்னாடி யாரையும் சக்கன்னு சேர்த்து மாட்டான். பழகினவங்க கிட்ட கயிறே கட்டி போடாமல் நிப்பாட்டி நீ வச்சுப்பான், எல்லாமே பண்ணிப்பான். புது ஆளுங்க வந்தால் யாரையும் கிட்ட விட மாட்டான். ஆனால் போன வருஷம் பேர்ட்ஸ் பள்ளி பண்டிகை பண்ணோம். நாங்கள் அதில் அவங்க ஊரில் தான் வாங்கிட்டு வந்து அவங்க ஊரில் தான் போடணுன்னு இருந்தோம். நான் எங்கேருந்து வாங்கினோம் அந்த இடத்துல ஃபுல்லாக எனக்கு மனமரியாதை காப்பாற்றினோம். 3 ரவுண்டு என்னமோ விட்டோம். 3 ரவுண்ட்லேயே ஒரு ஒருத்தனா ஆம்புலன்ஸ்க்கு ஏற்றினோம். பிபியில் வந்துட்டு நாங்கள் எல்லாம் நம்பிக்கை கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் பயப்பட்டுன்னு தான் இருந்தோம் ஃபஸ்ட் டைம் போடும்போது. ஏன்னா ஆவேரி புது ஆக்காடா புது ஊர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் நினச்சி பார்க்காத எங்களுக்கு இது கொடுத்தோம் அந்த இடத்துல.
பிபி ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆவேலில் தான் போட்டோம். 2026 பார்த்தீங்கன்னா 3 பண்டிகை போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டாக பெல்ல ஒரு பண்டிகை போட்டோம். அப்புறமா செகண்ட் இங்கே 4 ரோடு பாகலூர் கிட்ட 4 ரோடில் போட்டோம். அப்புறமா நம்ம ஏசாமின் பல்லில் போட்டோம். 4 ரோடில் இந்த வருஷம் பண்டிகை எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்ணேன். 4 ரோடில் டாப்பாக பண்ணேன், ஹெவி டாப்பாக பண்ணேன் அன்றைக்கி. மாடு பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போது என்னை நம்பி என் பசங்க எல்லாருமே வராங்க. அவங்களுக்கு வரவங்களுக்கும் எந்த அடியும் படாமல் எந்த இதுவும் பண்ணாமல் பட்டணும். அதே மாதிரி மெயின் என் பசங்களுக்கு சொல்கிறதுனா, சண்டிங் போட்டுக்காதீங்க. அக்காடாக்குள்ளே பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும். சண்டிங் போடாதீங்க யார்கிட்டையும் போயிட்டு. போன வருஷோட இந்த வருஷம் ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிறான். அது வரைக்கும் சந்தோஷம். அவங்க சப்போர்ட் இப்படியே இருக்கணும் எனக்கு எப்பயும். அவ்வளோதான் ப்ரோ. இப்போ வந்துட்டு ரொம்ப கம்பெனிங்க வந்துக்குது, ஃபுட்டு அதே மிக்சிங் பண்ணி வருதுன்ட்டு. நானும் அது வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் ப்ரோ. அதில் ஆனால் மண் கலந்துக்குது, அதனாலே வயிறு வைங்கிறது அந்த வேலை நடக்குது. நாமளே தனியாக வாங்கிட்டு வந்து க்ளீனாக அதுக்கு தேவையான இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் தரணும். இந்த குளிர் காலத்தில் கொஞ்சம் ஹீட் ஆக்குற மாதிரி ஐட்டம்ஸ் தரணும். நீங்கள் போடுற ஃபுட்டில் தான் உங்கள் மாடு சேஞ்ச் ஆகுறதும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதும் தெரியும் ப்ரோ. எப்படின்னா லிமிட்டாக கொடுக்கணும், எதுவுமே அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு டப்பா 1/2 கிலோ ஒரு டைமுக்கு. நான் பூசா, அவரனுச்சு, அப்புறம் சோளம், ராகி, அரிசி, அவ்வளோதான். இது 3 மட்டும் தான் போடுறேனே தவிர மிக்சிங் பண்ணிட்டு எல்லாமே மிஷினில் போட்டுன்ட்டு நாங்கள் போடுறோம். ராகி பில் போடுறோம், நெல் பில் போடுறோம், அவ்வளோதான். அதனோட லேய்